வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம கேழ்வரகு மாவில் எப்படி கொழுக்கட்டை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறின பிறகு தண்ணி நல்லா காய வச்சு அதையும் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விடுங்க. நல்லா தண்ணி சுடு தண்ணியாக ஊற்றுங்க. நல்லா ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் குக்கரில் கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இது கடாயில் போட்டுக்கோங்க. தேங்காயும் ஏலக்காயும் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துப்பேன். அச்சு வெல்லம் போட்டிருக்கேன். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இது எல்லாம் போட்டு சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. கெட்டியாகிடும். இப்போது ஒரு வாழை இலையில் எண்ணெயை தடவி இந்த மாவை சென்டரில் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிட்டு இந்த பருப்பு பூரணத்தை உள்ளே வச்சு மடக்கி விட்ருங்க. கொழுக்கட்டை மோல்டு இருக்குதுங்க, அதையும் வாங்கி செய்யலாம். இப்போ மோல்டுக்குள்ளே மாவு வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. 2 பக்கமும் வச்சு மாவு நல்லா அழுத்தி விட்டு இந்த பூரணத்தை சென்டரில் வச்சுருங்க. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அமுக்கி விட்டு திரும்பியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா இந்த கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்தது இன்னொரு மோல்டு. இதுலேயும் எண்ணெய் தடவி மாவு உள்ளே வச்சு நல்லா அழுத்தி விட்டு 2 இதுலேயுமே வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா சென்டரில் இந்த பூரணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள். வெளியில் இருக்கிற மாவுலாம் எடுத்துடலாம். திரும்ப இதையும் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா வருங்க. அடுத்தது நம்ம கையில் இப்படியெல்லாம் அமுக்கி விட்டு உள்ளே இந்த பூரணத்தை வச்சு எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கையிலே உருண்டை பிடிச்சிங்கன்னா இது ஒரு கொழுக்கட்டைங்க. எல்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இட்லி தட்டில் ஒரு வாழை இலையை வச்சு இது ஒன்று ஒன்றா வச்சு வேக வச்சு எடுத்துடணுங்க. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. அவ்வளோதாங்க, வெந்துருச்சு. கொழுக்கட்டை ரெடிங்க. இந்த கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க.